Hello guys, welcome to navajlifecaretamil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பிராண்ட் மேக்கப் டுட்டோரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் என்னென்னா ஒரு அஃபோர்டபுளான பிராண்டு, ஓகேவா? இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்னோடய சேனலில் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வாய்ஸ்க்கு பின்னாடி இருக்க பர்சன் வந்து நான் தான். ஸோ நம்ம சேனல் வந்து மோஸ்ட் ஆஃப் அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். நான் எந்த ஒரு ஹையண்ட் பிராண்ட்ஸும் நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த லுக் தான் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அங்கேயும் நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பிராண்ட் டியூட்டோரியல் நான் க்ரியேட் பண்ணுறதுல நான் நிறைய NYBA ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டல, ஓகேவா? இந்த பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் NYBA ப்ராடக்ட்ஸ் தான். நான் ரீசெண்டாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பர்பிளில் ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ரிப்பப்ளிக் டே சேலுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஸோ அதனால் நான் நிறைய மணியும் வந்து சேவ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும், உங்களுக்கும் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய ஸ்கின்னில் நான் மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா வந்து ப்ரெப் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது, ஆரஞ்ச், எல்லோ அண்ட் க்ரீன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஆரஞ்ச் கலர் ப்ரைமர் தான். ஸோ என்னுடைய பிளாக் ஸ்பாட்ஸையும் இந்த ப்ரைமர் கவர் பண்ணும். அட் த சேம் டைம் ஒரு ப்ரைமராக ஒரு பேஸையும் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ப்ரைமர் வந்து லைட்டாக ஒரு ஒயிட் கேஸ்ட் நமக்கு கொடுக்கும், லைட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் தான். ஸோ ஆயிலி ஸ்கின் எல்லாருக்குமே நல்லா சூட் ஆகும். நல்ல ஒரு சாஃப்ட் கேன்வாஸாகவும் இருக்கும். அதனால் ஃபவுண்டேஷன் போடும்போது நமக்கு லாங் லாஸ்டிங்காகவும் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டார்க் சர்க்கிள் ஹைட் பண்ணுறதுக்கு NYBA ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கரெக்டர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே நல்லா சூட் ஆகும். மீடியம் டு டார்க் ஸ்கின் டோனுக்கும் சூப்பராக சூட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் கலர், பிளாக் பிக்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும், நாங்களாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நான் மேக்கப் போடுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பிளெண்டர் வந்து நல்லா வாட்டரில் டேம்ப் பண்ணி அதை வந்து நான் வெயிட் பண்ணி வாட்டர் ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம மேக்கப் சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். யூஸ் பண்ணும்போது பியூட்டி பிளெண்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபைனலாக நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கொஞ்சம் ஆரஞ்ச் கரெக்டர் அதிகமாக போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பஞ்சை பிளெண்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணும், பாதி ப்ராடக்டை உறிஞ்சிட்டு நமக்கு மீடியம் கவரேஜ் கொடுக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்கிட்ட வந்து NYBAல கன்சீலர் இல்லை, நான் அதெல்லாம் ஒரு கன்சீலர் வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷனை கூட கன்சீலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற ஒரு ஷேட். இதில் வந்து 30 ml ப்ராடக்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஷேட் நல்லாவே சூட் ஆச்சு கைஸ். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் டு மீடியம் ஸ்கின் டோனில் இருப்பேன். ஸோ எனக்கு இது வந்து சூப்பராக சூட் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ரைமரே எனக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷனும் நான் அப்ளை பண்ணும்போது இன்னும் எனக்கு நல்லாவே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரஷ்ஷை விட பியூட்டி பிளெண்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரஷ்னால் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே வந்து பவுடரியாக இருக்கும் உங்களோட ஃபவுண்டேஷன். ஆனால் நீங்கள் பியூட்டி பிளெண்டரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டூயி ஃபினிஷ் கொடுக்கும். ரொம்ப வந்து மேட் ஃபினிஷில் இருக்காது, ஓகேவா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து டூயி ஃபவுண்டேஷன் தான், ஒரு க்ரீம் பேஸ்டு ஃபவுண்டேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், NYBAலேருந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு டார்க் இருக்கிறதுலே ஒரு டார்க்கான ஷேட். இதில் வந்து கூல் டோன் அண்ட் வார்ம் டோன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியன் பீப்புள் எல்லாருமே வந்து வார்ம் டோனில் தான் இருப்பாங்க, அதனால் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேட் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு நல்ல ஒரு கான்டோர் ஷேட். ஸோ என்னோடய ஸ்கின் டோனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அந்த பீப்புளில் வந்து இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுறேன், என்னுடைய ஹை பாயிண்ட்ஸ் எனக்கு எங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும்னு தோணுதோ நாங்கள் கான்ட்ராக்ட் பண்ணுறேன். அது மாதிரி இந்த மாதிரி இயர் பாயிண்ட்லேருந்து நம்மளோட மவுத், ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதில் ஹாஃப் த லைன் தான் நம்ம போடணும். அதுதான் வந்து கான்டர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க, அதில் பாதி லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து கான்டர் பண்ணுறதுக்கான மெத்தட். அந்த மாதிரி ரொம்ப சப்பியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய கான்டர் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா சப்பினஸ் கிடையாது, ஆனால் நான் லைட்டாக பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய கான்டர் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னும் ரொம்ப ஃபேஸ் சின் வந்து ஃப்ளாட்டாக தெரியும், ஓகேவா?
ஸோ லைட்டாக ஒரு கான்டோர் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் நான் என்னோடய பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன், ப்ரஷ்ஷே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் ட்ரை பண்ணி பாருங்கள். பியூட்டி பிளெண்டர் நல்லாயிருக்கும், நல்ல ஃபினிஷ் கொடுக்கும், மீடியம் கவரேஜ் கொடுக்கும். யாருக்கெல்லாம் மீடியம் கவரேஜ் பிடிக்குமோ நீங்கள் எல்லாருமே வந்து பியூட்டி பிளெண்டர்லேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்கின்னை இந்த மாதிரி டைட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட்டன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டேன். என்கிட்ட NYBயில் வந்து காம்பேக்ட் பவுடர் எதுவுமே இல்லை. ஒரு ஐஷேடோ பேலட் தான் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய ட்ரான்சிஷனில் வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டீப் செட் ஐ. ஸோ என்னோடய லிட் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு யார் சொல்லலான்னா, குக் வித் கோமாளில் ஷக்கீலா வராங்களே, அவங்களுடைய ஐ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ லிட் ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம நிறைய கலர்ஸ் போட்டோன்னா அது ரொம்ப நமக்கு ஆர்டிஃபிஷியலாக காமெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு பிங்க் ஷிம்மர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிங்க் கலர் ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணாலே, ஸோ பிங்க் ஷிம்மரை யூஸ் பண்ணும்போது ஸோ சேமாக இருக்கும், நமக்கு ஒரு சட்டிலான ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் மேக்கப்பாக இருக்கும். ஸோ என்னோடய ட்ரெஸ்க்கு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ பிங்க் கலர் ஷிம்மர் எடுத்து எனக்கு 3/4 ஆஃப் த லிட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஃபுல்லாக அப்ளை பண்ணல, 3/4 ஆஃப் லிட்டில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த அவுட்டர் கார்னரில் வந்து ஒரு டெப்த்து கொடுக்குறேன். நம்ம எப்படி ஃபேஸில் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணல அங்கங்கே ஒரு ப்ரௌன் ஸ்கல்ப்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம ஐஸ்லேயும் ஃபுல் கலர்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வச்சு நம்ம பிளாக் கலர் வச்சு ஒரு ஷேடோ கொடுப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் லோவர் வாட்டரில் என்ன ஐஷேடோ போட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒயிட் காஜல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது ஒரு ஐ பென்சில். இது வந்து எதுக்காக என்ன யூஸ் பண்ணலாம், எனக்கு டீப் செட் ஐ. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும் என்னோடய ஐஸ். ஸோ என்னோடய ஐஸை கொஞ்சம் பிக்கராக காட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் ஒயிட் கலரில் ஒரு பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஐஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கோ இல்லை உள்ளே இருக்கோ அவங்க இந்த மாதிரி ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா ஐஸ் கொஞ்சம் பிரைட்டாக அண்ட் பெரிய ஐஸ் மாதிரி தெரியும். ஃபைனலாக NYBயிலே இருக்கக்கூடிய ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐலைனர் டிப் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக அண்ட் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது பேக்கேஜிங்கும் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப விங் ஐலைனர் வரையலாம், கொஞ்சம் ஓரளவு மீடியமாக வரைகிறேன். ஓகேவா, ஸோ விங் ஐலைனர் வரைஞ்சிங்கன்னா ப்ரொட்ரூடிங் ஐஸ்க்கு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பீச்சி ஷேட் ப்ளஷ் எடுத்து நான் அகெயின் வந்து எனக்கு ப்ளஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய மேக்கப் பார்த்திங்கன்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் மேக்கப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ மேக்கப், என்னோடய லிப்ஸ், என்னோடய ப்ளஷ் எல்லாமே சேம் கலர் பிங்க் ஃபேமிலியில் இருக்க போகுது. ஸோ அதனால் ஓரளவு சேமாக தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நான் NYBயிலேருந்து ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இது ஷிம்மர் ஹைலைட்டர் ரியலாக சூப்பராக இருக்குது. ஸோ அதோட பேக்கேஜிங்கும் பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்கும். ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் பிடிக்காது. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும், என்னுடைய ப்ரௌ போன், என்னோடய நோஸ், என்னோடய கியூபிட் பாயிண்ட், ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி இந்த இடம் நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா, இந்த போன் இங்கே பண்ணணும் போது நம்ம ஃபேஸ் ரொம்ப லிஃப்ட் பண்ணி காட்டும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் NYBயிலேயே இருக்கக்கூடிய இந்த ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது ரியலாக ஒரு சூப்பர்வான கலர், ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நியூட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக்கில் நியூட் கலர்னால் சூப்பராக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கைஸ். இது வந்து என்னென்னா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் தான், பட் லைட்டாக தான் இது உறிஞ்சு வர மாதிரி இருக்கும், அதர்வைஸ் சூப்பராக இருக்கும். இதான் கைஸ் என்னுடைய ஒரு ஃபுல் மேக்கப் லுக் NYB ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் க்ரியேட் பண்ண லுக். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். NYB பிராண்ட் வந்து ஒரு அஃபோர்டபுளான பிராண்ட். ஆக்சுவலாக நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் தான் வந்து ட்ரை பண்ணேன். எல்லாராலையுமே நிறைய மணி கொடுத்து ஹை-எண்ட் பிராண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் அதிகமான மணியும் இருக்காது. ஸோ பாக்கெட் மணி சேவ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஒரு அஃபோர்டபுளான பிராண்டு. ஸோ 60 ருபீஸ்க்கு கூட நமக்கு ஒரு லிப்ஸ்டிக் கிடைக்குது, ஒரு காஜல் கிடைக்குதுன்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு purple.comல நிறைய பிராண்ட்ஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிராண்ட் தான் வந்து NYB. ஸோ நான் இன்றைக்கி ஃபுல் லுக்குமே நான் NYB வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ் நான் ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் நிறைய அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் வந்து 50% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ பை பை கைஸ், லவ் யூ ஆல்.